தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ. அருளனி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருமெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாகி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வருங்க பொழிவதும், இந்த பலியினை பலியினையில்லாத பலிதான், இந்த பலியினை பலியினையில்லாத பலிதான். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக. இறை மக்களே வருக. அன்பு இறை மக்களே, திருக்கோகர்ணம் புனித பிரான்சிஸ்கு சலேசியார் பங்கு ஆலயத்தில் 29ஆம் ஆண்டு 4ஆம் நாள் திருப்பலி முதலில் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்குகிறது. இந்த குத்துவிளக்கின் முதல் திரியை புனித சகாய மாதா திருத்தலம் பாலக்கரை பங்கு தந்தை ஆல்பர்ட் அவர்களையும், இரண்டாவது திரியை டிஎம்ஐ அருட்சகோதரி அவர்களையும், மூன்றாவது திரியை புனித கார்மேல் அன்பிய பொறுப்பாளர்களையும், நான்காவது திரியை புனித அன்னை தெரசால் அன்பிய பொறுப்பாளர்களையும், ஐந்தாவது திரியை திரு இருதய ஆண்டவர் அன்பிய பொறுப்பாளர்களை ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். வழியிலே வாழச் சொல்வதும், வாழும் வாழ்விலே வருங்க பொழிவதும், இந்த பலியினை பலியினையில்லாத பலிதான், இந்த பலியினை பலியினையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலியினை பலியினையில்லாத பலிதான், இந்த பலியினை பலியினையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ. அருளதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாகிய தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோ.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எளிமையே புனிதம் என்ற மைய கருத்தில் வழிபடக்கூடியுள்ளோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடம்பரமான மாளிகையில் பிறக்காமல் ஒரு எளிய மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தனது வாழ்வின் வழியாகவே எளிமையை புனிதப்படுத்தினார். புனித வாழ்வு என்பது கடினமான தத்துவங்களில் இல்லை, மாறாக ஒரு குழந்தையின் உள்ளத்தை போன்று எளிய அன்பில் இருக்கிறது என நமக்கு கற்பித்தார். புனித பிரான்சிஸ் செலசியாரின் கூற்றுப்படி சிறு சிறு நற்செயல்களை மிகுந்த அன்புடன் செய்வதே இறைவனுக்கு உகந்த வழி என்பதை உணர்ந்து நாமும் நம் அணியும் ஆடையில் மட்டுமல்ல, நாம் பேசும் வார்த்தையிலும் பிறரை நடத்தும் விதத்திலும் எளிமையை கடைபிடிக்க வர வேண்டுவோம். தேவையற்ற கவலைகளையும் உலக பகட்டுகளையும் விடுத்து மரியா ஆண்டவரின் பாதத்தில் அமர்வது தேவையான ஒன்று என்று உணர்ந்தது போல நாமும் எளிமையான உள்ளத்தோடு இந்த புனித பலியில் இணைவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 4ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய குடும்ப விழாவிலே கலந்து கொண்டு நம்முடைய மகிழ்ச்சியிலும் கலந்து கொண்டு இந்த திருப்பலியில் தலைமையேற்று நடத்தி நமக்கெல்லாம் எளிமையே புனிதம் என்ற கருத்தில் நமக்கெல்லாம் மறையுரையாற்றி நம்மையெல்லாம் இறைவனுடைய சீடர்களாகவும் புனித சலேசியாருடைய சீடர்களாகவும் வாழ நம்மையெல்லாம் ஊக்குவிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை ஆல்பர்ட் அவர்களை நம் அனைவருடைய சார்பிலும் நான் வரவேற்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற நாம் இந்த திவ்யமான பலியை ஒப்புக் கொடுக்க நம்மையே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, ஆயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லோருக்கும் எல்லாமாகிட திருவுளமானீரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உமோடு தூயாவியாடின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கிறிஸ்துவில் வாழும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் அபிரகாமின் அழைப்பை நாம் பார்க்கின்றோம். அபிரகாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க அனைத்தையும் விட்டு அவர் செல்லும் நாட்டிற்கு செல்கிறார். எனவே நாமும் அபிரகாமை போல கடவுளுடைய வார்த்தைகளை தாழ்மையுடன் கேட்க மனம் வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 4 முடிய. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் காரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆண்டவரின் அருள்வாக்கு. கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. என் கோயில் நானோ உன் சாயல், உனை போல வாழ்வே ஆசையிலே. நீ என் கோயில், நீ என் தெய்வம், நீ என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. நீயே என் கோயில் நானோ உன் சாயல், உனை போல வாழ்வே ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே.
வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன், செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வேலையின் பிரசன்னத்தில் உன்னை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உன்னை பார்க்கிறேன், மண்ணில் மனிதரிலே உன்னை பார்க்கிறேன், தாய்மையின் நேசத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், இயற்கையின் இயல்பிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயம், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் நாம் செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திலும் கடவுளையே மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் புனித பவுலடிகளார் கிறிஸ்துவை போல வாழ்வது போல நம்மையும் அவரை போன்று வாழ அழைப்பு விடுகிறார். எனவே இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 31 முதல் அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 1 முடிய. அதற்கு நான் சொல்வது, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் முகவந்தவனாய் இருக்கின்றேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். நாளுமை அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 திருவசனங்கள் 10 முதல் 13 முடிய. மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவருக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான திருப்பலியில் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். நவ நாளில் ஆண்டவரை பார்க்கலான்னு ஆசையாக வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். போர் அடிக்குது சாமி, சும்மா வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன், அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சாப்பாடு கண்டிப்பாக உண்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்? ஆன்மா உணவு கொடுத்தா தான் வயிற்றுக்கு உணவு. ஆன்மா மேலே இருக்கா, வயிறு மேலே இருக்கா? ஆன்மா தான் மேலே இருக்குது. அதனால் முதல்ல ஆன்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் வயிறு உணவு சரியாக செல்லும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கணும். நம்ம ஃபாதர் சொன்னது போல் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருவிழா நாட்கள். இந்த திருவிழா எதற்காக நமக்கு ஒவ்வொரு பங்கிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். தியானம், ஆண்டு தியானம். குருக்களுக்கெல்லாம் ஆண்டு தியானம் இருக்குது 5 நாள் அப்படின்னு. சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் 7 நாள் 8 நாள் ஆண்டு தியானம். மக்களுக்கு எங்கே தியானம் வைக்கிறது? இப்படி தியானம் வச்சா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒருத்தருக்கு சுகர் பேஷண்ட்டு, ஒருத்தர் பிளட் ப்ரெஷரு, ஒருத்தருக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, இவருக்கு இந்த சாப்பாடு, அவருக்கு அந்த சாப்பாடு. அதனால் எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு தியானம் நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். அதனால தான் நம்முடைய திருச்சபையில் இந்த திருவிழாவை ஒரு தியான நாட்களாகவே வச்சு அமைச்சிருக்கிறாங்க. 9 நாள்
நீங்கள் இந்த தியானத்தில் பங்கெடுக்கணும். பங்கெடுத்தால் மட்டும்தான் 10வது நாள் ஃபாதர் சொன்னது போல் நீங்கள் சலேசியாராக நிற்க முடியும். பிரைஸ் எல்லாம். ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 9 நாளும் நீங்கள் பயணிக்கணும். ஃபாதர் சொன்னது போல் துவக்கத்தில் நீங்கள் முழுமையாக மாறி இருக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் அணிந்து கொள்ளணும். கடவுள் பைபிளில் நிறைய இடத்துல ஆண்டவர் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு. ரோமையர் 13:13 ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 13:14 ரோமையர் சொல்லுது, தீய இச்சைகளை தூண்டு ஊனியல்வி நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு கிறிஸ்துனா என்ன? இன்றைக்கி விழுமியங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம், அதுதான் இன்றைக்கி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு தலைப்பும் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்ம வெறுமனை மாதிரி சுரூபத்தில் செஞ்சு வச்சுட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்துட்டாரு. கண்ணை மூடி ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கணும்? அறிவால் பார்க்கணும், நம்மளுடைய ஞானத்தால் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேல்யூஸ்னு சொல்கிறோம். இந்த வேல்யூஸ் நம்ம மேலே இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கணும். அதுக்கு தான் இந்த தலைப்புகளை கொடுத்து இதை சிந்திங்க, இது உங்ககிட்ட இருக்குதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தியானம் கொடுக்கப்படுகிறார். அடுத்தது பாருங்கள், எபேசியர் 4:23-24 பார்க்குறோம். மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும், கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணியுங்கள். போன வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியாது, ஒரு வருஷம் நீங்கள் பயணித்து வந்துட்டீங்க. இப்போ இந்த திருவிழாவில் நீங்கள் இந்த தியானிக்கிற சில தலைப்புகளை உங்களுக்குரியதாக மாற்றிக்கணும். அப்போ உங்களுக்குள்ளேயே மாற்றணுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சில கெட்டதை எடுத்து வெளியில் போட்டுட்டு தான் உள்ளே வைக்க முடியும். ஏதாவது ஒன்று உள்ளே இருக்கிறத வெளியில் எடுக்கணும். அப்போது வெளியிலேருந்து இந்த நல்ல விஷயத்தை உள்ளக்க வைக்கணும். அணிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். எபேசியர் 6:11 சொல்லுது, அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கோயிலில் ஆண்டவரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னும் கோயிலுக்குள்ளேயே வரல சாமி, வீட்டிலேயே தான் இருக்கிறேன், ஹல்லேலூயா. நான் அப்பப்போ டெஸ்டர் வச்சு பார்ப்பேன், லைட் எரியுதான்னு. நீங்கள் லைட் எரியணும், அது நீங்கள் பார்த்துக்கணும். லைட் எரியறவங்க தான் மோட்சத்துக்கு போவீங்க. பிரைஸ் தி லார்ட். இங்கே மட்டும் இல்லை, இதெல்லாம் கேட்டுட்டு வெளியிலையும் போய் என்ன செய்யணும்? நம்ம லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி எரிஞ்சால் தான் என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு போகிறப்ப நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடலாம், சாப்பாடு தான் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது. மோட்சம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு தடவை கேட்குறேன், உறுதியாக இருந்தால் சொல்லிடுங்க, மோட்சம் வேணும் அப்படிங்கிறவங்க, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மோட்சத்துக்கு போனால் நரகத்துக்கு யார் போகிறது? பாவமில்ல பிசாசு, அதனால் நரகத்துக்கு நான் போகிறேன்னு ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பர்றா, அதுக்கு 10 பேர் அங்கே போகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். யாரும் நம்ம பிள்ளைங்க யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனால தான் இந்த திருவிழா, அதனால தான் இந்த வழிபாடு, அதனால தான் நம்முடைய புனிதர் காட்டுகிற வழி, இது எல்லாமே அதுக்கு தான். எல்லாரும் ஜெயிக்கணும். ஜெயிக்கணுமா இல்லையா? ஜெயிக்கணுமா இல்லையா? ஆமாம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எதுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறாரு? இந்த உலகம் இருள் சூழ்ந்த உலகமாக இருக்குது, அதில் நீங்கள் அங்கங்கே எப்படி இருக்கணும்? ஒளியாக நிற்கணும். அப்போ உங்களை ஒளியாக பார்க்குறவங்க உங்கள் ஒளியை நோக்கி வருவாங்க, உங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே சொன்னாரா இல்லையா? உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. பெயர் சொல்லி கூப்பிட்டாராம். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். யாரை கைவிட மாட்டார்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். சீக்கிரம் பூசி முடிசாமி, போய் எதிர்நீச்சல் பார்க்கணும், ராஜா ராணி பார்க்கணும். டிவியை திறந்து வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ராஜா ராணியை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா?
பிரைஸ் தி லார்ட். ராஜாராணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வர்றா எல்லாம் சுதாரிச்சாச்சு, அப்போ எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடலாம். கண்டிப்பாக ஆமாம், ஆண்டவர் இதை தான் விரும்புகிறாரு. என் பிள்ளைங்க தூங்கக்கூடாது, விழிப்பாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் விழிப்பாக இருக்கிறீங்க. சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த எடுபட்டு பையன் ஏமாற்றிட்டே இருப்பான் போல இருக்கும், சொல்லாதே இனிமே. நீ தப்பாவது ஒரு தடவை அல்லேலியா சொல்லிக்கோ, ஆனால் சொல்லாமல் மட்டும் இருந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு இடத்துல மாதிரி பிரசங்க வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு முன்னாடி இருந்த பையன், அவன் இப்படி கையாட்டிக்கிட்டே இருந்தான். எனக்கு புரியவே இல்லை, அவன் என்னமோ சொல்கிறான். நானும் அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் முடியல, ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அப்படிங்கிறான், டேய் உனக்கு என்னடா வேணும் இப்போ அப்படின்னு. அவன் ஃபாதர் பொங்கல் ஆறுது, சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோமா அப்படின்னா. முன்னாடி 3 வாளி வச்சுருக்குறாங்க. அப்போ பாருங்கள், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க தேடுவாங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை தேடுது. இன்றைக்கி நாம் ஆண்டவர் விரும்பும் விதமான காரியத்தை தேடணும். ஆண்டவர் அதை பார்க்குறாரு, எந்த பிள்ளை தேடுது. அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேனு எளிமையாக இந்த தலைப்புகளை போட்டு உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சு கொண்டு தேடணும். இன்றைக்கி ஒரு தலைப்பு ஃபாதர் சொன்னாங்க இல்லையா, எளிமை. எளிமையே புனிதம். எல்லாருமே புனிதராக மாறணும், அப்போ தான் மோட்சத்துக்கு போக முடியும். மோட்சத்துக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அடைமொழி கொடுத்தா என்னது, அதுக்குனுடைய கிரெடிட் என்ன? புனிதர். புனிதருங்கிற நிலையை எட்டுறவங்க தான் மோட்சத்துக்குள்ளே போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம திருச்சபை சில பேர் அங்கீகரிச்சிருக்கு, அங்கீகரிக்காமல் நிறைய பேர் புனிதர்களாக உள்ளே போகிறாங்க. இப்போ நீங்களும் புனிதராக மாறணும்னா சும்மா அப்படியே உட்கார்ந்துருந்தால் புனிதராக மாற முடியாது. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அப்போ கடவுள் எதை எதிர்பார்க்குறாரு? இந்த எளிமை. இன்றைக்கி உள்ள தலைப்பை மட்டும் நம்ம யோசிக்கிறோம், எளிமை. பைபிளில் நிறைய இடத்துல இந்த எளிமையை பார்க்குறோம். செக்கரியா நூல், செக்கரியா புத்தகத்தில் 9வது அதிகாரம் 9வது இறைவசனம், மகளே சீயோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த முன் வார்த்தை என்ன? இறைவாக்கு வார்த்தை, அவர் எளிமை உள்ளவர். அப்போ இயேசுகிட்ட இருந்த குணாதிசயம் நம்மக்கிட்ட இருக்கணுமா இல்லையா? அப்போ தான் நம்ம அங்கே போய் நிற்க முடியும். அடுத்தது மத்தேயு நற்செய்தியில் பாருங்கள், 21:4 சொல்லுது பாருங்கள், மகளே மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் எளிமை உள்ளவர். சக்கரையா மட்டும் சொல்லலை, மத்தேயும் அதை எடுத்து சொல்லியிருக்கிறார், எளிமை உள்ளவர். அடுத்தது யாக்கோபு 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு இறைவாக்கினர். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தாம். அவர் பெரிய இறைவாக்கினராக இருந்தாலும் எளிமையான மனிதராக இருந்தார். திருத்தூதர் பணியில் 2:46 நம்ம பார்க்குறோம், மக்கள் எல்லாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட வந்தாங்க. இறைவார்த்தை பகிர்வு, உணவு பகிர்வு. அப்போ அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள், பேர் வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்க கூடி வந்த பொழுது அவங்க மனசுக்குள்ளே இருந்த உணர்வு என்ன? எளிய உள்ளத்தோடு. அப்போது இந்த எளிமை அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றி பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம காண கிடக்கிற ஒரு அற்புதமான ஒரு கொடை. எப்படி நிலத்தை தோண்டும் பொழுது நிலக்கரிக்குள்ளே அந்த வைரங்கள் கிடைக்குதோ அதே போல தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட அது இருக்குதாங்கிறத நீங்கள் தேடி பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்துட்டாரு. நீ எதை எடுத்து வச்சுக்கணும், எதை விடணுங்கிறது உங்கள்கிட்ட சாய்ஸ். இப்போ நீங்கள் எதெல்லாம் எடுத்து வைக்க போகிறீங்க, அதுதான் இன்றைக்கி சவால். அப்போ இந்த எளிமைனா என்ன? எளிமைனா எப்போ பார்த்தாலும் அப்படியே குளிக்காமல் கொள்ளாமல் பல்லு விளக்காமல் அப்படியே அப்படியே உட்காந்துருக்கதா? எளிமைனா என்ன? எப்படி எப்படி கம்பீரமாக நடக்காமல் அப்படியே அப்படியே குனிஞ்சிக்கிட்டே அப்படியே எளிமையாக வர்றது. யாராவது கேட்டாக்க, ஃபாதர் என்னங்க ஃபாதர், இதுதான் எளிமையா? எளிமைனா முதல்ல என்னென்னு தெரியணும்ல. எளிமைனா பிச்சைக்காரனாக இருக்கிறது சாமி, ஏழ்மையாக இருக்கிறது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சைக்கார மாதிரி ஐயா அம்மா. நம்ம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். கோயிலுக்கு வந்தால்
எளிமையாக இருக்கிறது. எப்படி? ஆண்டவரே போடுங்கப்பா, எப்பா பாரு கை பிச்சைக்கார கை மாதிரியே தான் இருக்குது. நினச்சிக்கிறோம் இதான் எளிமை அப்படின்ட்டு. எப்போ பார்த்தாலும் வந்து புலம்பி புலம்பி கேட்கணும், அழுவணும் ஆண்டவருக்கு. பாருங்கள், எளிமைங்கிறது இதெல்லாம் இல்லை. அதனால தான் எளிமை முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவையற்றவற்றை தவிர்த்து, தேவையில்லாததெல்லாம் தவிர்த்துட்டு தேவையானதை மட்டும் தெரிந்தெடுத்து அதை உள்ளார்ந்த சுதந்திரத்துடன் நீங்களாக விரும்பி கொடுக்குறது, செயல்படுத்துவது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அதுதான் எளிமை. அந்த எளிமை பல குவாலிட்டிஸ் வச்சுருக்கு. அது பாருங்கள், எளிமை என்பது வறுமை அல்ல. நீ ஏழையாக இருக்கணும், பரதேசியாக இருக்கணும் இல்லை. எளிமை என்பது எதுவும் இல்லாமல் வாழ்வதல்ல, அதிகம் இருந்தாலும் அதற்கு அடிமையாகாமல் வாழ்வது. நிறையா இருக்குது, ஆனால் நான் எதுக்கும் அடிமை இல்லை. அந்த ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? எளிமை என்பது ஒரு மனநிலை, அது ஒரு மனம் சார்ந்த ஒரு நிலை. உடை, உணவு, வசதி இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையினுடைய நிலை அல்ல. நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், நடத்தைகள் எல்லாம் எளிமையாக இருப்பது. சில பேர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் ஒரு தடிமண் தெரியும், எளிமை இருக்காது. அப்போ அந்த வார்த்தையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எளிமை. ஒரு சில பேர் பேசும்போது நம்ம பார்த்துருக்குறோம். நாங்கள் எங்கள் பங்குலெல்லாம் வந்து பேசுவாங்க, ஃபாதர் அவரா நல்லா இருக்கீங்களா, பிரதர் யார் நீங்கள் அப்படின்னு. நான் தான். அப்படியா, தெரியாதா? இல்லை தெரியாது. கேட்டு பாருங்க, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது எங்களுக்கு. கேட்டு பாருங்க, நம்மளை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அவர் தெரியுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்டோம்னா, அந்த ஆள் சும்மா லோலா லோலான்னு சாமி. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த தோரணை, அதுவும் பந்தா கட்டி பயமுறுத்துகிறாங்களாம்மா. பங்கில் பார்க்கலாம் இந்த மாதிரி. உங்கள் பங்கு எனக்கு தெரியாது, உங்கள் பங்கில் எனக்கு தெரியாது. இருக்கலாம், ஒரு சில பேர் இருக்கலாம். அப்படி இருந்தால் அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே, இவ்வளோ பளிச்சுன்னு ஒத்துக்கிறீங்களே, பரவாயில்ல. பாருங்கள், எளிமையாக இருப்பது நடத்தையில், செயலில், போக்கில், நம்முடைய வார்த்தையில். எளிமை என்பது உண்மைத்தனம். எளிமைங்கிறது உண்மைத்தனம், நடிப்பு இல்லை, பாசாங்கு. நான் யாராக இருக்கிறேனோ அதுவாக இருப்பது. இதுதான் என்னுடைய நிலைமை, இப்படி தான் நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம எளிமையாக ஏற்றுக்கொள்வது. இதுதான் எளிமையினுடைய அடையாளம். போலி, பாசாங்கு, ஏமாத்துறது. நான் யார் தெரியுமா, என்னை பற்றி கேட்டுப்பார். சில ஒரு கல்யாணத்தில் ஒரே சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு. அப்புறம் நான் பார்த்துட்டு கேட்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே, என்ன அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்குறாங்களேன்னு ஒரு ஆர்வத்தில் கேட்குறோம்ல. ஏன் என்ன பிரச்சனை, ஏன் அந்த அம்மா வீட்டுக்காரரை போட்டு அந்த வாங்கிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, கல்யாணத்தில் சீர் வச்ச இடத்துல சீரெலாம் வச்சுருக்காங்க. அந்த சீரில் இவர் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்து வீட்டிலேருந்து அந்த மிக்சி, கிரைண்டரு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கல்யாணம் முடித்து கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டார். எங்கே வச்சுருக்கிறாரு? சீரில் வச்சுட்டார். ஏன்னா அப்போ தானே டப்பா நிறையா தெரியும், பார்க்குறவங்கெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் பிடிப்பாங்க. அப்புறம் எல்லாம் கொடுக்கும்போது வண்டியில் ஏற்றும் போது அந்த 4 டப்பாவை ஓரம் கட்டிடு அப்படின்னு சொல்லலான்னு அவர் கொண்டுட்டு வந்து வச்சுட்டார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் எழுதுகிறாங்க, சீரெல்லாம் எழுதுகிறாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏய், எழுதுனா ஏற்றிட்டு போயிடுவாங்கியா, பக்கத்து வீட்டுக்கு மிக்சியை வாங்கி கொடுக்கணுமே. ஏன் இந்த போலித்தனம்? இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, இவ்வளோதான் இருக்குது. பாருங்கள், அந்த எளிமை அதில் மிஸ்ஸிங். பார்த்தீங்களா? எளிமை அப்படிங்கிறது சுதந்திரம். சுதந்திரம், புகழ், பொருள், பதவி ஆகியவற்றின் சுமையிலிருந்து விடுதலை பெறுதல், புகழுக்காகவே வாழ்கிறது. அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் மண்டையில் நமக்கு இது வேணும், நமக்கு இது வேணும், இந்த அதிகாரம் இல்லைன்னா நம்மளால் முடியாது. நம்மளுடைய பங்கு தளத்தில் நம்ம பார்க்கலாம், நான் இல்லாமல் பங்கு பேரவையா, நான் இல்லாமல் பாட்டு கிளாஸா, மைக் இல்லாமல் எனக்கு ஒரு பாட்டா, இதெல்லாம் பார்க்குறாங்க. பாட்டு கிளாஸ்காரங்கெல்லாம் பார்க்குறாங்க, இருந்தாலும் நம்மளை நோண்டாமல் விட மாட்டான் போல இருக்கேன். பாருங்கள், இந்த எளிமைங்கிறது ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. இருந்தால் செய்வோம். இங்கே ஒரு வேலைக்கு ஆள் இல்லைப்பா கோயிலில், நான் போய் வேலை செய்வேன். அங்கே ஒரு போட்டி இருக்குது, நம்மளை விட ஒரு சிறப்பான ஒரு ஆள் அங்கே இருக்கிறாரு. நீ செய்ப்பா, வாப்பா, யுவர் யங்ஸ்டர், நீ செய், நான் பின்னாடி இந்த ஹெல்ப் பண்ணுறேன். பாருங்கள், அதுதான் சுதந்திரம், அதுதான் எளிமை. நீ வந்துடுவியா, நீ வந்துடுவியா, நீ பாத்துருவோமா
அப்போ தான் அரசியல் பண்ணுறது. அரசியல் இது அரசியலில் நடக்கலாம், ஆனால் ஆன்மீகத்தில் நடக்கலாமா? அங்கே நடந்ததுன்னா அந்த நபரிடத்தில் என்ன இல்லை? எளிமை இல்லை. பாருங்களேன், இப்போ எளிமை அப்படிங்கிறது உறவுகளின் அழகு. உறவுகள்கிட்ட குறைகள் இருக்கும், அந்த குறைகளோடு அந்த உறவை தாங்கி நிற்பது, அதான் அழகு. அதை யார் தாங்கி நிற்கிறாங்களோ அவங்க தான் எளிமையானவர்கள். அன்னை மரியாள் எளிமையானவர்னு சொல்கிறோம். பாருங்கள், சீடர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு ஓடிட்டாங்க. அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க? திருப்பி எல்லாரும் வந்தாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க? தபாரு, ஒரு பயம் என் கண்ணில் முழிக்கப்படாது, என் புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ எங்கடா போனீங்க அப்படின்னு மாதாம் அடித்து வரட்டி விட்டாங்களா? இல்லை, எல்லாரும் என்ன செய்தாங்க? கூட்டி சேர்த்தாங்க. தோமையார் அழுது 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 பேதுரு அழுது அழுது அவருடைய கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சான். அப்போது அவரை தேத்துனது யார்? அம்மா தான், மாதாம்மா தான். கவலைப்படாதப்பா, ஆண்டவர் என்ன சொன்னார்? 70 முறை மன்னிச்சிருன்னு சொன்னார். சொன்னவர் மன்னிக்காமல் இருப்பார்? அவனை மன்னிச்சிருவார், நீ எந்திரிச்சு ஓடுப்பா அப்படின்னாங்க. பாருங்க, அதான் எளிமை. ஏற்றுக்கொண்டாங்க. தம் பிள்ளைய இப்படி தவிக்க விட்டுட்டு ஓடி போனவங்கன்னு பார்க்காம பலவீனர்களாக இருக்கிறாங்க என் பிள்ளைங்கன்னு சொல்லி மீண்டும் அவர்களை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு அடையாளம். நம்முடைய சலேசியார் புனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நானும் படிச்சிருக்கிறேன். ஏன்னா நானும் எம்எஸ்எஃப்எஸ் ஃபார்மேஷனில் இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கும் நிறையா அவருடைய வாழ்க்கையில் தெரியும். ஒரு சில விஷயங்கள். அவருடைய எளிமை. அவர் ஒரு மிலான் நகரத்தில் ஆயராக இருக்கிறார். அவருக்கு பேரே ஹம்பிள் செயின்ட்னு சொல்லுவாங்க, எளிமையான புனிதர்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நாள் மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சோறு போடுறாங்க பிஷப் ஹவுஸில். அவர் ஆயராக இருக்கிற இடத்துல சாப்பாடு, பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் அடித்து விரட்டுறார். அவர் போக மாட்டேங்கிறாரு, இவர் அடித்து விரட்டுறார். இவர் மாடியிலேருந்து பார்த்துட்டு இறங்கி வர்றார். பாருங்கள், இவர் ஒரு ஆயர். எவனுக்கு சோறு போட்டால் என்ன, சோறு போடுன்னு சொல்லியாச்சு, எவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா நமக்கு என்ன, அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். இந்த காட்சியை பார்த்த உடனேயும் இறங்கி வந்திருக்கிறார். அவனை கூப்பிட்டார், இங்கே வாப்பா, ஏன்ப்பா அவனை விரட்டுற கேட்குறாரு. இந்த கதையை சொல்லியிருக்காங்களா? சொல்லலே இல்லை. அப்போ கேட்குறாரு, ஏன் பண்ணுறான்? அவன் நேற்று வந்தான், டெய்லி வரான் சவுத்துக்கு. இவங்க மத்தியான நேரம் தான் சோறு கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நேற்று நீ கொடுத்தது நேற்று அவனுக்கு முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி பசிக்குது அவனுக்கு. நீ 3 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை தானே அவனுக்கு கொடுக்குறோம். அவனுக்கு பசிக்கு தான் வந்திருக்கிறான், பசினால தானே வந்திருக்கிறான். அவனை போய் நீ விரட்டுனீன்னா அவன் எங்கே போவான்? அவனுக்கு சாப்பாடு கொடு. பாருங்கள், இதுதான் எளிமை. அந்த உறவுகளினுடைய அழகு பாருங்களேன். ஒரு எளிய மனிதர் மீது அவரோடு உறவு கொள்கிற ஒரு ஆன்மீக அழுத்தம், அது சலேசியார்ட்ட இருந்துச்சு. இது மாதிரி நிறைய இருக்குது. காதல் கடிதம் கூட எழுதி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எழுத தெரிலன்னா அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எழுதி தருவார். பிரைஸ் தி லார்ட். லவ் லெட்டர் எழுதணும்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வர்றா அவர் ஒரு மாதிரி உள்ளே போகிறாரு, ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. அப்போ ஒரு பையன் அந்த இதில் ரெஃபெக்டரியில் ஒர்க் பண்ணுற பையன், கிச்சனில் ஒர்க் பண்ணுற பையன் லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறான். அவன் இவரை பார்த்தோன்னையும் பின்னாடி வச்சுட்டான். பின்னாடி வச்சோன்னையும் அவர் என்னடா எழுதிட்டு இருக்க, குடுறா அப்படின்றாரு. அவன் இல்லைங்கிறான். குடு, காட்டு பாப்பா என்ன எழுதுன அப்படின்றாரு. பார்த்தா பக்கத்தில் கான்வென்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறான். அன்பேக்கு ஆண்பே, உன் மீது எனக்கு காதல்ங்கிறதுக்கு கொதல் அப்படின்னு இவன் நிறைய வார்த்தையெல்லாம் தப்பாக எழுதிட்டு இருக்கிறான். இவரை தலையில் அடிச்சுங்க உட்கார்றான்னு சொல்லி பைபிளில் இனிமை மிகு பாடல் எடுத்து ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டார். அதை பார்த்து நல்ல வார்த்தையெல்லாம் போடு, இதை எழுதுன்னு சொல்லி பாருங்களேன், லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சாமா. ரைஸலோ அவருக்கு இல்லை, அந்த பயலுக்குமா. நீங்கள் வேற ஏன் அவர் அப்படி பார்க்குறீங்க? எழுதி சொல்லி கொடுத்தது தான் அவர், கையெழுத்து போட்டது அவன் தான். பாருங்கள், ஒரு பெரிய புனிதர்னு நம்ம நினைக்கிறோம். அவர் எப்படி ஒரு எளிய ஒரு உறவோடு வாழ்ந்துருக்கிறார் பாருங்களேன். அப்போது இதுதான் இந்த உறவுகளின் அழகு. இன்றைக்கி எல்லாம் அந்த உறவை தள்ளி விட்டுட்டு இன்றைக்கி தனியாக வாழணும்னு நினைக்கிறோமே. நானும் என் புருஷன் என் பிள்ளை, கதவை சாத்திரு, மற்ற யாரும் உள்ள வரக்கூடாது, எந்த நாரும் வரக்கூடாது. எந்த நார், நாத்த நார், கொழுந்த நார், எந்த நார், மாமி நார், மாமி யார், எந்த நாரும் வரக்கூடாது. பாருங்கள், இது உறவு அல்ல.
இது எளிமையினுடைய அடையாளம் அல்ல. பாருங்க, அதனால தான் இதெல்லாம் சொல்கிறோம். எளிமை என்பது ஒரு ஆன்மீக அர்த்தத்தை புரிந்து வாழ்கிற ஒரு மனநிலை. ஆன்மீகம்னா இதுதான் அப்படின்னு புரிந்துக்கிற ஒரு மனநிலை தான். இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் முதல் வாசகம் கடவுளை நம்பினார். பாருங்க, லோத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு, அவருடைய தம்பிக்கும் அவருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு, தம்பி, கடவுள் என் பக்கம் தான் இருக்கிறாரு, அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நான் சொல்கிறதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? என்ன சொன்னார் ஆபிரகாம்? என்ன சொன்னாரோ தெரியல சாமி, நீ தான் சொல்லு. அவர் சொன்னார், லோத்து தம்பி, நீ கிழக்க போனீங்கன்னா நான் மேற்க போகிறேன், யூ சூஸ் த சாய்ஸ், நீ சூஸ் பண்ண. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், நான் எங்கே போய் நின்னாலும் அவர் என்னை காப்பாற்றிடுவார், அதனால் நீ முதல்ல சூஸ் பண்ணிக்கோன்னார். நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன். பார்த்தீங்களா? ஜஸ்ட் சூஸிங் த ஆப்போசிட். அப்போ அந்த இடத்துல அவர்கிட்ட இருந்த அந்த கடவுள் மீது நம்பிக்கை, முழுசாக நம்பிக்கை, அதுதான் எளிமை. இன்றைக்கி நம்மளால் நம்ப முடியுமா? அப்படி போனவர் தான் ஆண்டவர் ஜெயிக்க வச்சார். கானான் தேசம், வறண்ட பாலை நிலம், அந்த இடத்துல அவரை பெரிய இனமாக்கினார். சோதோம் கொமோராவுக்கு போனார். யார்? லோத்து. நல்ல ஃபெர்டைல் லேண்டு, நல்ல செழிப்பாக இருக்கிற நகரம். அங்கே போயிட்டு தான் அவர் எப்படி ஒடியாந்தார்? துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி வந்தார். பிரைஸ் எல்லாம் பாருங்க. அதனால தான் உலக அது பெருமையை பார்க்கறது இல்லை, கடவுளுடைய திட்டம் அங்கே என்னன்னு பார்க்கறது. அதுதான் எளிமையின் அடையாளம். இப்போ எளிமைக்கு எதிரான சில அடையாளங்கள் இருக்கு, எளிமைக்கு எதிரான சில பாவங்கள். அது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு புரியும். பெருமை, ப்ரைடு, தன்னை உயர்த்துவது தான் அந்த பெருமையோடைய அழகு. தன்னை பெருமையாக பேசணும். இது இந்த எளிமைக்கு எதிரான பாவம். ஒருத்தர் ஒரு அம்மா அழுகுறாங்க. கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆச்சு. நின்றுட்டு, இந்த மனுஷனோட வாழ்ந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னம்மாச்சு, என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் சண்டை வந்தால் திட்டும் போது, பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன், பிச்சைக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன். நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு அலைவாங்க இன்னமும். அப்படி தானேம்மா? நான் சொன்னேன், நான் அவருக்கு கை கொடுத்தேன், பிரதர் கை கொடுங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் இப்படியே முழிச்சுட்டே பார்த்தார், என்னக்குடா கை கொடுக்குறான் இவன் அப்படின்னு. அவருக்கு பிச்சைக்கார குடும்பம் தெரிஞ்சு போய் நீ கையை வச்சிருக்கிறிய, இப்போ உன் மனசு பெரிய மனசு தானே அப்படின்னு. எப்படி புரிய வைக்கிறது அவங்களுக்கு? அப்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருவரும் இனிமேல் ஓருடல்னு சொல்லியாச்சு. இனிமேல் போயிட்டு உன் வீடு என் வீடுன்னு பிரித்தாலே அந்த இடத்துல இது என்ன வந்துடுது? பெருமை. என் பெருமை தெரியுமா அப்படின்னு. அதனால தான் அந்த எளிமை என்பது தன்னை தாழ்த்துகிறது, பெருமை தன்னை தூக்கி நிறுத்துகிறது. அந்த இடத்துல நீங்கள் உடைக்கப்படுவீர்கள். அன்னைமரியாள் பாடலில் கூட, அன்னைமரியாள் செருக்குற்றவரை கடவுள் சிதறடித்தார், எளியவரை அவர் உயர்த்தினார். சரிங்களா? அப்புறம் போலித்தனம், ஹிப்போக்ரஸி, பாசாங்க செய்கிறது, இல்லாததை இருப்பது போல காட்டுறது. இது உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது, நம்மக்கிட்ட இல்லாததை இருப்பது போல காட்டுறது. பேராசை, கிரீடு, ஆசை இருக்கலாம், பேராசை. இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு இந்த பேராசைக்குள்ளே இருக்கிறோம். அது எல்லா இடத்திலும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பீரோவை திறந்து காட்டுறாங்க. ஃபாதர் சாப்பிட கூப்பிட்டாங்க, போனோன்னே சோறு சோறு சோறுன்னு நான் சொல்ல முடியும்? கொஞ்சம் நேரம் பேசிட்டு தானே சாப்பிட முடியும். உட்காந்துட்டு அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா பீரோவை திறந்து ரெண்டு கதவையும் திறந்து வச்சுட்டு, ஃபாதர் லுக் இட் மை பீரோ. எதுக்கு இந்த அம்மா பீரோவை காட்டுறாங்கன்னு தெரியல. அப்புறம் உத்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, ஒரே புடவையாக இருக்குது, வரிசையாக அடுக்கியிருக்கு அப்படியே ஆர்டராக. உடனே எனக்கு என்ன அந்த அம்மா காட்டுறாங்கன்னு புரியல. இதெல்லாம் வாயல் புடவை, இதெல்லாம் காட்டன் புடவை, இதெல்லாம் பட்டு புடவை, ஒரு 1000 புடவை இருக்கும் பாருங்க. நான் பார்த்து, வருஷத்துக்கு 365 நாள் தான், ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினா கூட கட்டி முடிக்க முடியாது போல இருக்க, இவ்வளோ புடவை இருக்குதேம்மான்னு சொன்னேன். அந்த அம்மா, நிறைய புடவை நான் வேலைக்காரிக்கு கொடுத்துட்டேன், கொடுத்தது போக தான் இவ்வளோ மீதி இருக்குது, பாதகத்தி அப்படின்னு. வெளியில் கத்திரிக்காய் வாங்க போகிற மாதிரி போய் போடுமா அந்த புடவை வாங்கிட்டு வரும் போல இருக்கு. அதில் ஒரு பெருமை வேறு பாருங்கள். அதை சாமியாட்ட காட்டணும்னு ஏதாவது இருக்குதா? இப்படி வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவே ரட்சியம். ஏன் சொல்லாதடி சொல்லாத, ஏமாத்துறான் ஏமாத்துறான் ஏமாத்துறான். தேவ பிள்ளைகளை பேராசை, ஆசை இருக்கலாங்க, பேராசை தப்பு தானே. அப்போது காட்சிப்படுத்து மனநிலை, ஷோ ஆஃப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் என் பெருமையை பாரு, என் பெருமையை பாரு, என் பெருமையை பாரு. அதான் ஒரு அம்மா சொல்லுமா, எய்த்த வீட்டுக்காரம்மா என்னென்ன வாங்குதோ அது வாங்கி வச்சிருமா. அவள் இந்த டிவி வாங்கினா அந்த டிவி வாங்க, அவள் மிக்சி வாங்கினா அந்த மிக்சி வாங்க. ஒரு நாள் விடிய காலையில் வீட்டுக்காரர் எழுப்புது, எந்திரியா சீக்கிரம், 5 மணிக்கெல்லாம் எழுப்புது இந்த அம்மா, எந்திரியா. என்ன 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 அப்படின்னாரா. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. எய்த்த வீட்டுக்காரி என்னத்தையோ கொண்டு வந்து வாசப்படியில் நிப்பாட்டி வச்சிருக்கிறா, என்னைய வெறுப்பேத்துறா, சீக்கிரம் போய் அதை என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வந்து நிப்பாட்டுற, 10 மணிக்குள்ளே நிப்பாட்டுற. இவன் என்னன்னு கன்றாவி தெரியலையேன்னு போய் கண்ணை கசிக்கிட்டு பார்த்தா சொல்கிறான், ஏய் உனக்கு என்ன மண்டை கண்டை கலந்து போச்சா, ரோடு போடுற மிஷினை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். பாருங்களேன், அடுத்தவன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம ஆடணும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் வீட்டுக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க, சொல்லு சாமி, நல்ல சத்தமாக சொல்லு சாமி. பாருங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, இந்த செலவு பண்ணுறது, ஆன்மீகத்தில் சேவை புரிகிறது, எல்லாமே பெருமைக்காக மாறிடுச்சு. எல்லாமே பெருமை. தான் பேர் இல்லைன்னா அவ்வளோதான், சாமியார் பேரை விட்டுட்டாரு அவ்வளோதான், பங்கில் பெரிய வெடிக்கும். அதனால் அந்த புகழ், வெயின் க்ளோரின்னு சொல்லுவாங்க, புகழ் வேட்கை, எப்போ பார்த்தாலும் என் பேர் இருக்கணும், அதில் இருக்கணும், அதில் இருக்கணும். தேவ பிள்ளைகளை, ஆடம்பரம், லக்ஸுரி லைஃப், இதெல்லாம் எளிமைக்கு எதிரான அடையாளங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆடம்பரம். அடுத்ததாக போட்டி மனநிலை. கடவுளுக்கு முன்னாடி உலகத்தில் போட்டி இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பிரச்சனைன்னு வரும்போது இங்கே போட்டி கிடையாதுங்க. விட்டு கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம் ஆமாம், விட்டு கொடுக்குறது. இப்போ பாட்டு கிளாஸில் உதாரணத்துக்கு சொல்கிறேம்மா, உங்களை விட நல்லா பாடுறவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்க. ஒருத்தவங்க பாடுறாங்க, அக்கா பாட்டு கிளாஸுக்கு வாங்க, இடம் இல்லை, மைக் இல்லை, அக்கா நீங்கள் பாடுங்க, நான் 5 வருஷமாக பாடிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாடுங்க. அதுதான் மனநிலை. அங்கே யாருக்கு ஆசீர்வாதம்? விட்டு கொடுக்குறவங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு பங்கில் இருக்கிற போது ஒரு பிள்ளை வந்து கேட்டுச்சு, நான் பாடவா ஃபாதர்? பாடுமா, போய் பாடுமா, சந்தோஷமாக பாடுமான்னு. ஒரு வாரத்தில் வந்து அழுதுகிட்டு நிற்கிது. என்னம்மா ஆச்சு? அந்த ஆண்டி என்னை பாடவே விட மாட்டேங்கிறாங்க. முதல் தடவை இப்படி இடித்து தள்ளுனாங்க, 2வது தடவை என்னை பார்த்து மூணாங்க, 3வது தடவை புடவையை பிடிச்சி நேற்று இழுத்துட்டாங்க ஃபாதர். இழுத்துட்டு இந்த குரலை வச்சுக்கிட்டு வந்து பாட வந்துட்டியா அப்படின்னாங்க ஃபாதர். அந்த அம்மாவே கேட்க முடியாமல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். அந்த அம்மா டெய்லி பூசைக்கு வந்து பாடுவாங்க. அதனால் இந்த அம்மாவை விட்டுட்டா அந்த பாட்டு பாடுறதுக்கு அழைக்கிறார் ஏசு, அதுக்கும் ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் நாங்கள் பொறுத்துக்கிட்டு பூசை வச்சுட்ருக்கோம். நாங்கள் பொறுத்தது அந்த அம்மாவுக்கு பெருமையாக பட்டுருச்சு. பிரைஸ் எல்லாம். ஆனால் ஃபாதர் உங்கள் கொயரை பற்றி பெருமையாக தான் சொன்னாங்க. வரும்போது கொயர்னா நல்ல கேட்ட வெரி குட் கொயர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான்ப்பா, பொய் இல்லை, யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. உண்மையாக சொன்னாங்க, ஃபாதர் சொன்னாங்க. பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி கொயரை மட்டும் சொல்லலை, நம்ம இந்த பெருமைக்காக வாழ்கிற வாழ்க்கை எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்மளுடைய ஆன்மீக தளத்தில் அது வரவே கூடாது. எளிமைங்கிறது அங்கே அடி வாங்கிடும். அதனால தான் போட்டி மனநிலை இந்த இருக்கவே கூடாது. இதில் நன்றி இல்லாத ஒரு நிலை, நன்றி இல்லாத ஒரு மனநிலை, அதுவும் எளிமைக்கு எதிரானது. வாங்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை இல்லைன்னு கையை நீட்டிக்கிட்டே நிற்கிற மனநிலை. ஆண்டவர் என்னை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஃபாதர், காட் ஹஸ் பிளஸ்ட் மீ ஃபாதர், நல்லா இருக்கிறோம் ஃபாதர். கஷ்டம் இருக்கும், அங்கே கஷ்டம் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ எங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? எங்களுக்கு இருக்கா இல்லையா? குருக்களுக்கு இருக்கா இல்லையா? பாருங்கள், நாங்களாம் தனிமரமாக நிற்கிறோம், நீங்களாம் ஜோடி ஜோடியாக நிற்கிறீங்க. அப்படி இருந்தும் நாங்கள் சிரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லிக்கிறார், துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். எல்லாத்துக்கும் தான். அப்போ எங்களை கடவுள் எதற்கு அழைச்சாரோ அந்த நிலையில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இல்லைங்கிற நிலை இருந்தாலும் அது எங்களுக்கு இல்லைன்னு படலை, இல்லாமை கூட ஆசீர்வாதமாக தெரியுது. அதுதான் உங்களுக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நன்றி இல்லாமை, சுயநலம்,
எப்போ பார்த்தாலும் எனக்கு 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 அப்படிங்கிற அந்த மனநிலை நம்பிக்கை இல்லாத மனநிலை. கடவுள் செய்வாரா? இந்த நம்பிக்கை இல்லாத மனநிலையில் இருக்கிறவங்க தான் இந்த கையில் கயிறை கட்டுறது, தாயத்தை போடுறது, போய் காசை வெட்டி குழியில் போடுறது, உண்டியலில் போடுறது, பணத்தை எடுத்து அவன் நாசமாக போகணும் தூடு துப்பி போடுறது எல்லாம் நடக்குது. சகாய மாதா கோயிலில் ஒரு பெட்டிஷன் வந்துச்சு, எடுத்து வாசித்து பார்த்தா, சக்தி நிறைந்த சகாய தாயே, என் மருமகள் எப்பெல்லாம் அவங்க அப்பன் வீட்டுக்கு போய் வராளோ அப்பெல்லாம் ஒரு மாதிரியாய் நடந்து கொள்கிறாள். ஆகவே என் மருமகளின் அப்பனை பிராக்கெட்டில் சம்மந்தியை ஒரு கை ஒரு கால் பிராக்கெட்டில் மாறு கை மாறு கால் வாங்கிவிடவும். பாருங்க, இதெல்லாம் பெட்டிஷன், கடவுள்கிட்ட போடுற பெட்டிஷனா? அப்போ பாருங்க, நம்பிக்கை இல்லை. கடவுள் பொறுமையோடு இரு, நான் உனக்கு வேலை செய், காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவேன். காத்திருக்கணும் நீனு. கடவுள் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நான் ஃபாதர் ஒன்றுமே நடக்கலை. ஒரு சில பேர் ஜெபம் பண்ண வந்து கேட்பாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தடம் புரண்டுருச்சு, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வந்து கேட்க வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இப்படி ஜெபிங்க இப்படி ஜெபிங்கன்னு. பிரச்சனை 5 வருஷமாக இருக்குதுங்க. பிரச்சனை 5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இவங்க 5 நாள் கூட ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபாதர் ஒரு வாரமாக ஜெபம் பண்ணுற ஒன்றுமே நடக்கலை ஃபாதர். 5 வருஷத்தோடைய பிரச்சனை. நீ 5 மாதமாவது ஜெபம் பண்ணுமா இல்லையா? 5 நாள் கூட ஜெபம் பண்ணலை, வந்துட்டு ஒன்றுமே நடக்கலை. அப்போ என்ன? இங்கே நம்பிக்கை இல்லாத நிலை. பயம் அப்போ தான் வரும். அப்போ தான் எங்கே போகிறது? உடுக்கடிக்க போகிறது. ஏப்பா அங்கே போனால் என்ன, நம்ம சாமியார்கிட்ட போய் மந்திரிச்சா ஒன்றும் சொரத்தாக இருக்க மாட்டேங்குது, என்ன இந்த சாமியார்லாம் மீசை இல்லாமல் நிற்கிறாங்க, அவங்க பாருங்க பெரிய மீசை வச்சுருக்காரு. இப்போ நாங்களும் இனிமேல் பெரிய மீசை வச்சுக்கிட்டு உடுக்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். நம்பிக்கை. ஆண்டவரே சொல்றார், உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கிட்டு, என்னுடைய பலன் உன்னை சுகமாக்கிட்டு. ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லலை. ஒருத்தர் சொல்றார், எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க, என் பிள்ளைக்கு ஒன்றும் சுகம் கொடுக்க முடியல, உங்களால் முடியும்னா செய்யுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன முடியுமானாலா? அங்கே தான் கேள்வி கேட்குறாரு, முடியுமானாலா? நீ நம்பினால் நடக்கும், நீ நம்பலைன்னா நடக்காது. அப்போ உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? காலில் விழுந்துட்டார். ஐயா, என் நம்பிக்கையின்மை மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் பிள்ளைய காப்பாற்றுங்கப்பா. பாருங்க, அதனால் உங்கள் நம்பிக்கையில் தான் எல்லா வெற்றியும் இருக்கிறது. அப்போ நம்பிக்கையினுடைய ஆழமான நிலையே எளிமையின் அடையாளம். ஆண்டவர் இருக்கிறாரு. அன்னை மரியாள் அப்படி தான் இருந்தாங்க, சூசேப்பர் அப்படி தான் இருந்தாங்க. நம்மளுடைய புனிதர் சலேசியார் இருந்தப்போ மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? அவருக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அவரும் அமைதியாக இருந்தார். நம்முடைய பிரான்சிஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, தூங்குற அந்த சூசேப்பரை கொடுத்தாங்க இல்லையா, அவர் ஐக்கனாக கொடுத்தாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெப கருத்துக்களை எழுதி அவர் கீழே வச்சுட்டு நான் வெயிட் பண்ணுவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆண்டவர் எனக்கு அதை சரியாய் செய்து தருவார்னு சொன்னார். உடனே கான்செப்டை விட்டுட்டாங்க. இப்போ என்னத்தை பிடிச்சிட்டாங்க? எல்லா பக்கமும் தூங்குற சூசேப்பர் விற்பனையானார். எல்லார் வீட்லேயும் தூங்குற சூசேப்பர் சுரூபமாக வந்துட்டார். கான்செப்ட் எங்கே என்ன? சூசேப்பர் எப்படி கடவுளுடைய திருவுளத்தை நம்பி அவர் அமைதியாக இருந்தார். ஆண்டவர் பார்த்துப்பார், நான் என்ன செய்யணுமோ செய்வேன், அவ்வளோதான், மற்றதெல்லாம் ஆண்டவர் நடத்துவார். ஒன்றும் அவருடைய வல்லமையை தாண்டி மாறி போகாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி நம்பினார். அதை அதுதான் நம்பிக்கை. பாருங்க, அதுதான் எளிமை. இப்படி பல்வேறு அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அருமையான ஒரு நாளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பை தியானிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. வீட்டில் போய் உட்காந்து அசிமுலேட் பண்ணி பாருங்கள், இந்த உள்ளம் என்கிட்ட இருக்குதா, எளிமை என்கிட்ட இருக்குதா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, அப்போ இந்த எளிமையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அது என்கிட்டேருந்து வெளியில் வரணும், கொடுக்கணும். எளிமை என்பது நான் வைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதல்ல. எளிமை என்பது நான் கொடுக்கக்கூடிய காரியம். நம்முடைய தூயாவியின் கனிகளை பற்றி பேசும்போது சொல்கிறோம் இல்லைங்களா, அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி. பாருங்கள், இதில் நிறைய விஷயம் இது உள்ளே வந்துடுச்சு. இதெல்லாம் சேர்த்தது தான் எளிமை. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கணும்னா கனிகள்ங்கிற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு மரம் கனி கொடுக்குதுன்னா அந்த கனியை எப்படி கொடுக்கும்? அது தனக்கே கொடுத்துக்குதா? ஒரு கொய்யா மரத்தில் ஒரு 50 காய் கொய்யாப்பழம் காய்ச்சிருக்கு, எத்தனை கொய்யாப்பழத்தை அந்த மரம் திங்கும்? இங்கே பாரு, 50 காய்
10 காய் நீ பிடிக்கோ, 40 காய் நம்மக்கிட்ட வரணும். மரம் சொல்லுமா? ஒரு நாளும் மரம் சொன்னதில்லை. 50 பழத்தையும் அது என்ன செய்யுது? மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமாக அது காய்க்கிறது. அதனால தான் இந்த வார்த்தை கனின்னு போடப்பட்டிருக்கிறது, ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ தூய ஆவியின் கனிகள் உங்ககிட்ட இருந்து யாருக்கு போகணும்? மற்றவங்களுக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு எளிமையின் அடையாளம் வெளிச்சமாக இருக்கும். எளிமையின் அடையாளம் யாருக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறதோ அவர்கள் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட ஒளி போல இருப்பார்கள், விளக்கு போல இருப்பார்கள். அவர்கள் ஒளிர்கிறதை கடவுள் பார்க்கிறவர், அவருக்குரிய கைமாறை கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது உலகத்தில் உடனே உங்களுக்கு கிரீடம் வைப்பாங்களா? பங்கு தளத்தில் தந்தையர்கள் கூப்பிட்டு உங்களுக்கு ஷீல்டு கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறது தெரியாது யாருக்குமே. நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் மறைவாய் செய்வதை காணுகிற உங்கள் தந்தை உங்களை விண்ணக பேரின்பத்திற்குள்ளே அழைத்து செல்கிற பொழுது இதெல்லாம் சேர்த்து ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது, நான் வெற்றி பெற்று. சிலுவையில் பார்த்தீங்களா, இது வெற்றி சிலுவை, பாடுபட்ட திருச்சிலுவை அல்ல. இங்கே முன்னாடி வச்சிருக்கிறது பாடுபட்ட திருச்சிலுவை. உங்ககிட்ட மேலே இருக்கிறது என்ன சிலுவை? வெற்றியின் சிலுவை. அதனால தான் இயேசு வெளியில் அப்படி கை நீட்டிக்கிட்டு நிற்கிறார். அப்போ இந்த வெற்றியின் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? திருவெளிப்பாடு 3:21, நான் வெற்றி பெற்று. அப்போ இந்த எளிமையை ஆடையாக அணிந்திருந்தார் அவர். இந்த எளிமைக்குரிய அடையாளத்தெல்லாம் தன்னகத்தை வச்சிருந்து வெற்றி பெற்றார். சிலுவையில் வெற்றி பெற்று அவர் என்ன சொல்கிறார்? நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எல்லாருக்குமே, எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா அப்படியே கொஞ்சம் கற்பனையை ஓட்டி பாருங்கள். அவர் ராஜாவாக உட்கார்ந்துருக்கும் போது உங்களை பக்கத்தில் உட்கார வச்சாருன்னா எப்படி உட்கார வச்சுருப்பார்? சும்மா சொங்கியா கிழிஞ்ச ஆடை போட்டு உட்கார வச்சுருப்பாரா? உங்கள் ஆடையெல்லாம் மாறிடும். உங்கள் ஆடை பளபளக்கும், தலையில் கிரீடம், நீங்கள் இப்படி உட்கார்ந்துருப்பீங்க. எவ்வளோ பெரிய மாட்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த மாட்சியை பெறணும்னா இந்த உலகத்தில் நம்ம எந்த ஆடை அணிந்திருக்கணும்? எளிமையின் ஆடை அணிந்திருக்கணும். கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, இந்த கருத்துக்களை நான் உள்ளே வாங்கிட்டு போயிடக்கூடாதப்பா. புனித பிரான்சிஸ் சலேசியாரை போல, இன்னும் எங்கள் கண்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட திருத்தூதர்கள் புனிதர்களைப் போல, அன்னை தாய் மரியாள் சுசேப்பரை போல நாங்கள் எளிமையின் ஆடை அணிய, அடிமையாக உமக்கு முன் நின்று நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு விஷயம் இருங்கம்மாப்பா, நாங்கள் மனமேட்டிமையோடு உலக பெருமையோடும் எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான வஞ்சகத்தோடும் வாழ நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் சரின்னு நினைச்சு கொண்டிருந்தோம். அது சரியல்ல என்பதை உணர்த்த நம்முடைய இரக்கம் அதன் வழியை நடந்து செல்ல, இதோ நன்மையின் வழியை நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வதாக. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு விசை மன்றாடுங்க. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. எல்லாரும் சேர்ந்து மன்றாடுவோமா? ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். எல்லோரும். அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். எளியோரின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள்,
குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தந்தை எவ்வளவோ மகனும் அவ்வளவே என்ற விவிலிய வார்த்தைக்கேற்ப ஆடம்பரங்களை தவிர்த்து எளிய கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாக திகழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிப்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஆடம்பரத்திலும் அதிகாரத்திலும் மூழ்கிவிடாமல் எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து நேர்மையாகவும் எளிமையோடும் பணியாற்றிட தேவையான ஞானத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் ஒருவரை ஒருவர் தாழ்மையோடும் கனிவோடும் நடத்தவும், தேவையற்ற உலகப் பொருட்களை தேடி ஓடாமல் அன்பிலும் அமைதியிலும் நிறைவு காணவும் அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, இன்றைய இளைஞர்கள் போலியான சமூக வலைதள பகட்டுகளை துறந்து உள்ளத்தின் உண்மைத்தன்மையிலும் எளிமையிலும் உண்மையான மகிழ்ச்சியை கண்டடைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் இறைவா, இந்த கல்வாரி பலியில் பங்கேற்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மிடமுள்ள உபரி பொருட்களை தேவை உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொண்டு கொடுப்பதிலேயே ஆசி உண்டு என்ற விவிலிய வாழ்வை வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமது திருமண் படைத்திருக்கிற இந்த மன்றாட்டுக்கள் இன்னும் நம்முடைய அன்பு பிள்ளைகள் தாங்கி வந்திருக்கிற தனிப்பட்ட கவலைகள், கண்ணீர்கள், குடும்ப பாரங்கள், இன்னும் போராட்ட காரியங்கள், பிசாசினுடைய அந்தகார இருளின் சக்திக்கான எதிர்ப்புகள், இன்னும் நாங்கள் இன்று சிந்தித்திருக்கிற எளிமைக்கு எதிரான எங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் நீரை கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து எங்கள் உளப்பாங்கு மாற்றம் அடைய, எங்களுடைய மனப்பாங்கிலே ஒரு மாற்றம் பெற எங்களுக்கு நீரை உதவி அருளும். மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவனால் என்னை தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல
ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைம்பெண் தந்தது போல எளியவர் நான் என்னை தருகிறேன். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸின் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவியனம் நெருப்பினால் வியத்தகு முறையில் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கமை பலி பொருள் வழியாக எங்கள் இதயங்களும் அதை நெருப்பினால் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டினால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் எங்களுக்கு அருள் கோருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் இந்த ஆன்மீகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். எளிமை என்கிற ஆடை அணிந்து பல வேளைகளில் நீங்கள் ஆண்டவருக்கு மாற்றி கொடுத்த பிள்ளைகள். இந்த நற்கருணைக்கு ஒரு பெயர் உண்டு, நல்ல கருணை. யூக்கரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தம் அதுதான். யூனா குட், நல்ல, காரிஸ்னா கருணை, அதான் யூக்கரிஸ்ட். இயேசு சுவாமி எளிமையின் ஆடை அணிந்து நல்ல கருணையை வெளிப்படுத்தினார். நீங்களும் இந்த நல்ல கருணையை வெளிப்படுத்தத்தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த உணவை அவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நம்முடைய புனிதர் சலேசியார் இந்த நற்கருணைக்கு சான்று பகர்ந்தார். திருத்தூதர்கள் சான்று பகர்ந்தார்கள். நீங்கள் உங்கள் எளிமையின் ஆடை அணிந்து இந்த ஆண்டவருக்கு சான்று பகர ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய இதயத்தை எல்லாம் பலிபீடத்தின் மீது எடுத்து வைத்து, ஆண்டவரை நீர் விரும்பும் விதமான ஒரு சாட்சிய வாழ்வு வாழ எனக்கு பலன் தாரும், என்னை வழி நடத்தும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் உடலையே ஆராதிக்கின்றோம். உன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் இரத்தத்தையே ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென ஆழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே நமக்கு முன் உதாரணமாய் நிற்கிறவர். எளிமை என்பது இயலாமையின் அடையாளம் அல்ல. அவரால் முடியும் என்ற நிலையில் கூட விட்டு கொடுத்து வாழ்கிற அந்த நிலையை இழப்பதினுடைய அடையாளமே எளிமை என்று நமக்கு கற்பித்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தும் உண்டாக்குறது.
வானகமிருந்து வையகம் எழுந்து எங்கள் இயேசுவே நீர் வாரும் எங்கள் இதய கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உண்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உண்மை இதயம் கண்ணில் ஏந்துவோம். மாறும் மாறும் எங்கள் இயேசுவே எங்கள் இதயம் என்னும் கோவிலில். மாறும் மாறும் எங்கள் இயேசுவே எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் ஆண்டவர் உம்மிடமே உள்ளன. வல்லவனே தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் ஆண்டவர் உம்மிடமே உள்ளன. வல்லவனே தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. எம்முடன் நீரேலும் நேரமெல்லாம் அது நிலமில்லா வானம் விடுகின்றது. நேரமெல்லாம் அது நிலமில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியே உணவே உயிரே எழுந்திடுவாய். அன்பே அருளே என்னில் நீரும் கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்து திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். இன்று நான்காவது நவநாளில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி எளிமையே புனிதம் என்ற தலைப்பில் நல்ல மறையுரையாற்றி அருள் தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு என் சார்பிலும் பங்கு மக்கள் சார்பிலும் நன்றினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்தில் நானும் என்னுடைய நன்றிகளை, மனமார்ந்த நன்றிகளை நம்முடைய தந்தைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு பேரவை உறுப்பினர்கள், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப வருஷம் கழித்து மீண்டுமாய் தந்தையை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு. அதனால் ஃபாதரை அப்போ நாங்கள் அப்படி ஒரு டெரராக பார்த்தோம். வைஸ் ரெக்டர் அவங்க தான் ஃபார்மேட்டர். எங்களுக்கு மீது முழு அதிகாரத்தோடு எங்களை உருவாக்குவதில் நல்ல ஈடுபாட்டோடு செயல்பட்டவர். எல்லா தளத்துலேயும் ஃபாதர் எங்களெல்லாம் இணைப்பாங்க. விளையாட்டில் போனாலும் அங்கேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், வழிபாட்டை குறித்து அக்கறையோடு செயல்படுவதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு ஆல்பர்ட்டுக்கு ஒரு பேஸ் ஒன்று இருக்குதுன்னா அது ஃபாதருடைய மிகப்பெரிய ஒரு சேவை என்று சொன்னால் அது மிகையாகாது. அவங்க வெளியில் தெரியல, அவங்களே என்னை மறந்துருக்கேன். ஏன்னா நான் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா அழகாக இருந்தேன். இப்போ பெரிய பிள்ளையா அழகாக இருக்கிறேன். அதனால் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெரிஞ்சிருக்காது. நான் கூட்டத்தில் எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, எங்கேயாவது பார்த்துருந்தா நினைவுக்கு வரும், அதை பற்றி கவலை இல்லை. பட் ஆனால் நான் மறக்கலை. ஃபாதர் என்ன அங்கே போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கி நாங்கள் நிறைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். எம்எஸ்எஃப்எஸ் ஒரு சில காரணங்கள் சுகமீனத்தினால வெளியில் வந்து தான் மறை மாவட்டத்தில் சேர்ந்து படித்தோம். அதனால் கடவுள் திட்டத்தை மாற்றவே இல்லை, அவர் திட்டத்தை வைத்திருந்தார். அதனால் ஆனாலும் இந்த எம்எஸ்எஃப்எஸ் சபை நமக்கு கொடுத்த அந்த அடிப்படை கிருபைகளை நம்ம நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய பணிக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறுதி ஜெபத்திற்கு ஆமாம், ஒரு ஜெபத்து கூட்டத்துக்கு அண்ணன் கேட்டிருக்கிறாங்க. அதனால் பார்ப்போம், வில் மேக் இட். நம்ம எப்படியா வந்துடுவோம். ஃபாதரு நீயே சொல்லிடு வாயில்லைன்னு போட்டு விட்டார் நம்மளே. அதனால் கண்டிப்பாக வருவோம் ஒரு நாள் தியானத்துக்கு. அப்போ நீங்கள் வரணும், முழு நேரம் வரணும். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் நம்ம பேசணும். இப்போவே கொஞ்சம் பேர் கோபமாக இருப்பீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ஆள் இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு. அப்படி கோபமாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கூட கொடுத்துருக்கிறீங்க, கடவுள் உங்களுக்கு நிறைவாக தருவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட கொடுத்தா போதும், அவர் எப்படி செய்வாரா?
வானத்தின் பலகணிகளை திறந்து உன் மீது ததும்பி வழியும்படி நான் உன் மீது கொட்டுகிறேனா இல்லையா பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். எழுந்து நிற்போம் இறையாசிற்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் நல்ல இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உட்கொண்ட திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸின் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் நாங்களும் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் தந்தையாம் சலேசியாரே, திருச்சபையின் உண்மை ஊழியரே. எங்கள் தந்தையாம் சலேசியாரே, திருச்சபையின் உண்மை ஊழியரே. பக்தி நெறி வழிகாட்டியே, பாசம் காட்டி வாழ சொன்னவரே. உமது புகழை பாட வந்தோம், உமக்கே நன்றி சொல்லிடுவோம். வாழ்க புனித சலேசியா, வாழ்க புனித சலேசியா, வாழ்க புனித சலேசியா. எங்கும் எதிலும் இறை சித்தம், வாழ்வில் அர்த்தம் கண்டிடுமே. எங்கும் எதிலும் இறை சித்தம், வாழ்வில் அர்த்தம் கண்டிடுமே. எளிமையும் பொறுமையும் தாழ்மையும் அமைதியும் வாழ்வின் சிறப்பென வாழ்ந்து விட்டீர். எளிமையும் பொறுமையும் தாழ்மையும் அமைதியும் வாழ்வின் சிறப்பென வாழ்ந்து விட்டீர். எல்லோருக்கும் புனித பொறிமை என்றே, வாழ்விலே நம்பிக்கை வேண்டுமென்றே. எல்லோருக்கும் புனித பொறிமை என்றே, வாழ்விலே நம்பிக்கை வேண்டுமென்றே. வாழ்க புனித சலேசியா, வாழ்க புனித சலேசியா, வாழ்க புனித சலேசியா. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கின்றோம். உமது அரசு வருக, மரியே வாழ்க.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.